நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. கட்டி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது கர்நாடக மாநிலத்திலே முதல்வராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய தண்ணீரை நான் தடுத்து இங்கே அணையை கட்டுகிறேன், கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் ஒரு சொட்டு கூட போகாது, என்னுடைய ஆட்சியிலே அணை கட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வயிற்றிலே நான் அடித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த பணியை கர்நாடக மாநிலத்திலே அவர் மேற்கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த பணியை அவர் மேற்கொள்கிறார்? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக, ஓட்டு அரசியலுக்காக இது போன்ற ஏழை எளிய விவசாய மக்களினுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய பணியை கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஆண்டுதோறும் 177.2 கரெக்டுங்களா தொடர்ச்சியாக TMC தண்ணீர் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்பது காவிரி நடுவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை அவங்க அமல்படுத்தியிருக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் என்ன கோர்ட்டு உச்சநீதிமன்றம் என்னன்னாலும் சொல்லிக்கிங்க, காவிரி நடுவர் நீதிமன்றம் நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் நாங்கள் செய்கிறது தான் செய்வோன்னு சொல்லி தொடர்ச்சியாக கர்நாடகாவிலே ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு இது போன்ற செயலை, பொதுவாக காங்கிரஸ் கட்சி எங்கே ஆட்சியெலாம் இருக்குதோ அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவங்க. மொழி ரீதியில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. மொழி ரீதியிலும் சரி, மத ரீதியிலையும் பிரிவினை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடியவர்கள் காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு தண்ணீர் யாரு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நமக்கு? இதே கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி தான் இன்னைக்கு நமக்கு தமிழகத்துக்கு விவசாயிகளுக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக ஐயா போன்றவர்களாம் பல ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களும், கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் ரவி பச்சுமத் அவர்களும் அவர்களுடைய இரு தலைவருடைய ஆணைக்கேற்ப கர்நாடகாவிலே மேகதாது பகுதியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைப்பதற்கு இந்திய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எடுத்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நம்முடைய 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்து இந்த மேகதாது அணை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது கர்நாடகத்தை ஆண்ட நரசிம்மன் நமக்கு தண்ணீர் கொடுக்காமல் செயற்கையாக அங்கங்கே அணைகளை கட்டி தேக்கினான். அப்போது ராஜராஜ சோழன் கர்நாடக அரசின் மீது படையெடுத்து அவர்களை வெற்றி கண்டு மீண்டும் தமிழகத்திற்கு அனைத்து இடங்களிலும் காவேரி பரவுவதற்கான வழிவகைகளை செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த காவிரி நீர் எதற்காக நாம் கேட்டு பெறுகின்றோம்? இந்த பிரச்சனை இன்று மட்டுமா? இப்போது 30 ஆண்டு காலமாக, 35 ஆண்டு காலமாக என்று கேட்டால் கிடையாது. 1892ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது இந்த பிரச்சனைகள் முதலாக எழுந்தது. 1924ஆம் ஆண்டு தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசு 1924ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தத்தை மீறி ஹேமாவதி ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டினார்கள். 1924ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தப்படிதான் மேட்டூர் அணை நாம் கட்டினோம், அவர்கள் கிருஷ்ணராஜ அணையை கட்டினார்கள். அதன் பிறகு
தொடர்ச்சியாக நமக்கு அப்போது 575 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைத்தது. ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது 2830 கோடி லிட்டர். ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது, ஒரு டிஎம்சி தண்ணீரை 24 லட்சம் லாரிகளில் நாம் கொண்டு செல்லலாம். அப்படி இருக்கும் போது 575 டிஎம்சி தண்ணீர் தமிழகம் பெற்றது. அதன் பிறகு 378 டிஎம்சி தண்ணீராக குறைக்கப்பட்டது. மீண்டும் அந்த 378 டிஎம்சி தண்ணீரை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக 1991ஆம் ஆண்டு காவிரி தீர்ப்பாயத்தை நாடினோம். அப்போது இந்த 378 ஆனது நமக்கு 205 டிஎம்சி தண்ணீராக குறைக்கப்பட்டது. அந்த 205 டிஎம்சி தண்ணீரை உறுதிப்படுத்த வேண்டும், எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் வேண்டும் என்று தமிழகம் போராடி மீண்டும் 2007ஆம் ஆண்டு அணுகிய போது அது 205 என்பது 192 டிஎம்சி தண்ணீராக குறைந்தது. நம்ம மேட்டூர் அணை கண்டிப்பாக திறந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் மேகதாது அணை என்பது இவர்கள் அப்ப கட்ட முயற்சிக்கக்கூடிய இந்த மேகதாது அணை என்பது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு 15 கிலோமீட்டருக்கு உள்ளாகவும், அதே போல மேட்டூர் அணையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுவதால் எவ்வளவு நீர் இழப்பு தமிழகத்திற்கு ஏற்படும் என்பதை புரியாமல், அது மட்டுமல்ல, நன்னா புரிஞ்சுக்கணுங்க, ஏன் நம்ம சொல்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மேகதாது அணைக்குங்கிறது, கிட்டத்தட்ட மேகதாது அணையை கட்டுவதற்கு மட்டும் 12,000 ஏக்கர் 12,000 ஏக்கர் நிலங்களை சுற்றி தான் இந்த மேகதாது அணையை கட்ட போறாங்க. அப்ப 12,000 ஏக்கர் என்பது, அதை சுற்றி மேகதாது அணைகளை சுற்றி நிறைய வனவிலங்குகள் சரணாலயம் இருக்கிறது. இந்த வனவிலங்குகள் சரணாலயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டால் அங்கே வாழக்கூடிய அந்த 4 கொம்பு மான்கள் எல்லாம் அங்கேதான் உள்ளது மேகதாது அணையின் அருகில். இதையெல்லாம் அழிக்கப்பட்டால் இந்த ஃபுல்லா நம்ம இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் டிசாஸ்டர் மிகப்பெரிய அளவில் ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேகதாது அணையை கட்டக்கூடாது இந்த தீவிர முயற்சியை எடுக்கக்கூடிய கர்நாடக அரசை, நம்ம இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு இதற்கான ஒரு அழுத்தங்களை கொடுத்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டங்கள் நடத்தி மிகப்பெரிய அளவிலான அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய 177.25 டிஎம்சி தண்ணீரை கண்டிப்பாக கர்நாடகம் கொடுக்கும். கட்டவிட மாட்டோம், கட்டவிட மாட்டோம், கட்டவிட மாட்டோம். மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம், மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். கர்நாடகாவை கண்டிக்கிறோம், கர்நாடகாவை கண்டிக்கிறோம், கர்நாடகாவை கண்டிக்கிறோம், கர்நாடகாவை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். கர்நாடக முதல்வரை கண்டிக்கிறோம், கர்நாடக முதல்வரை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். கர்நாடக முதல்வரை கண்டிக்கிறோம், கர்நாடக முதல்வரை கண்டிக்கிறோம். பாலைவனமாக்காதே, 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 பாலைவனமாக்காதே. டெல்டாவை டெல்டாவை பாலைவனமாக்காதே, டெல்டாவை பாலைவனம் வேண்டும், 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 வேண்டும். தினந்தோறும் நீர் பங்கீடு வேண்டும், தினந்தோறும் நீர் பங்கீடு வேண்டும், தினந்தோறும் நீர் பங்கீடு வேண்டும், தினந்தோறும் நீர் பங்கீடு வேண்டும், தினந்தோறும் நீர் பங்கிட வேண்டும், தினந்தோறும் நீர் பங்கிட வேண்டும். தேக்கப்பட வேண்டும், தேக்கப்பட வேண்டும், தேக்கப்பட வேண்டும், தேக்கப்பட வேண்டும். உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும், உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும், உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும், உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும். தமிழகம் கர்நாடக காவிரியின் வடிகாலா, தமிழகம் காவிரியின் கர்நாடகம் வடிகாலா, தமிழகம் கர்நாடக காவிரியின் வடிகாலா, தமிழகம் காவிரி கர்நாடக வடிகாலா. மதித்து நட, மதித்து நட, மதித்து நட, மதித்து நட. கடைமடை உரிமையை மதித்து நட, கடைமடை உரிமையை மதித்து நட, மதித்து நட, மதித்து நட, மதித்து நட, மதித்து நட. கடைமடை உரிமையை மதித்து நட, கடைமடை உரிமையை மதித்து நட. மோத விடாதே, 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 மோத விடாதே. விவசாயிகளை மோத விடாதே, விவசாயிகளை மோத விடாதே, விவசாயிகளை மோத விடாதே, விவசாயிகளை மோத விடாதே. கைவிடு, 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 கைவிடு. பிரித்தாளும் சூழ்ச்சியை கைவிடு, பிரித்தாளும் சூழ்ச்சியை கைவிடு, பிரித்தாளும் சூழ்ச்சியை கைவிடு, பிரித்தாளும் சூழ்ச்சியை கைவிடு.
மாசுபடுத்தாதே 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 காவிரி நீரை மாசுபடுத்தாதே காவிரி நீரை மாசுபடுத்தாதே காவிரி நீரை மாசுபடுத்தாதே காவிரி நீரை மாசுபடுத்தாதே நிறைவேற்றிடு 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 காவிரி உபர்நீர் திட்டங்களை நிறைவேற்றிடு காவிரி உறவு திட்டங்களை நிறைவேற்றிடு